இப்போ வந்து ஆலப்போரான் தமிழன் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எஜுகேஷன் லோனுக்கா வந்து பேங்கில் ஹியரிங் வந்திருக்கு, எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறது, மந்த்லி பே பண்ணுறது கரெக்டாக சொல்லணும் சார், லோன் திரும்ப பே பண்ணுறது பற்றி ஒரு வீடியோ போடுங்க லாலாம் சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இதை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கோம், எஜுகேஷன் லோன் பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு கால நிர்ணயம் பட்டு அந்த எஜுகேஷன் லோனோட வட்டி விகிதங்கள் இதெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணியாச்சு, முதல்ல மட்டும் கட்டினா போதும் அப்படின்ற லெவலில் இருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரியான பேங்க் லோன்னு எஜுகேஷன் லோன்னா எந்த சூழலில் வாங்கியிருக்கீங்க, அவங்களோட தந்தை தாயோட ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி என்ன, இதெல்லாம் பற்றி சொன்னிங்கன்னா அதை விலாவாரியாக விளக்கம் கொடுக்க சரியாக இருக்கும். பொதுவாகவே கல்வி கடன் வாங்குறவங்க ரீபேமெண்ட் பண்ணணும். அது வட்டி விகிதாச்சாரங்களை கம்மி பண்ண சொல்லி ரிசர்வ் பேங்கே சொல்லியிருக்கு. அதனால் நீங்கள் வந்து எந்த மாதிரியான கல்வி கடனை வாங்கியிருக்கீங்க, கல்வி கடனுக்கு வந்து என்ன கேரண்டி கொடுத்துருக்கீங்க, திருப்பி அதுக்கான அந்த காத்திருப்பு காலம் முடிஞ்சிருச்சா, இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா நான் அதுக்கான விளக்கங்களை சொல்லுவேன். அதனால் அதுக்கான கேள்விகள் கேட்கும்பொழுது அதுக்கான விளக்கங்களை சொல்லி கேட்டிங்கன்னா நான் விளக்கம் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அடுத்த இதில் வந்து கமெண்டில் எந்த மாதிரி கல்வி கடன் வாங்கியிருக்கீங்க, அது என்னென்ன கேரண்டி கொடுத்துருக்கீங்க, ஏன் காத்திருப்பு காலம் முடிஞ்சிருச்சா, அப்புறம் அதை எப்படி ரீபேமெண்ட் பண்ண முடியாதுன்னு எப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சரியாக சொன்னீங்கன்னா அதுக்கான விளக்கங்கள் பெறலாம். அடுத்த கமெண்டில் நிச்சயமாக அதுக்கான விளக்கங்கள் நான் சொல்கிறேன்.